உறவுகளே, நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள். திரும்ப இன்றைக்கு சைக்கிளை எடுத்து கொண்டு வெளிக்கிட்டுட்டேன் யாழ்ப்பாணத்தை சுற்றுறதுக்கு. எப்படி இருக்கு இந்த சைக்கிள்? ரைட், இப்போ நான் சிவனம்மன் கோயில் அடியில் நிற்கிறேன். திருநெல்வேலி கிட்ட இதுதான் சிவனம்மன் கோயில். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், 2 கோயில் இருக்கும். இந்த ஒரு கோயில் இருக்கும், இதில் ஒரு கோயில், மற்ற இங்கே பக்கத்தில் ஒரு கோயில். அதான் சிவன் கோயிலும் அம்மன் கோயிலும் பக்கத்தில் இருக்கிறதால அம்மன் கோயில் என்று சொல்லுவார்கள். இங்கே பாருங்கள், இது சிவன் கோயில், அம்மன் கோயில் இது. ஓகே, அப்போ ரெண்டுக்கும் இடையிலான இப்போ போய்கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கோயில்கள் இருக்கும். இந்துக்கள் செறிந்து வாழ்கிற ஒரு இடம்ன்றதால இந்த நிலைமை இருக்குது. இப்போ நான் நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் நிற்கிறேன். நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் தான் போய்கொண்டிருக்கிறேன். நீண்ட நாளுக்கு பிறகு இன்றைக்கு சைக்கிள் எடுத்து வந்து வெளிக்கிட்டாச்சு. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 11வது நாள் இந்த துவிச்சக்கர வண்டி பயணத்தின் 11வது நாள். ஒருக்கா நான் நடந்தேன், அது 10வது நாளில் ஒரு சின்ன ஒரு கொடி நடை கொண்டு போட்டது. அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். உண்மையிலே இந்த துவிச்சக்கர வண்டி ஓட ஆரம்பித்த நாள்லேருந்து உடலில் ஒரு எனர்ஜி வந்திருக்கிறத உணரக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து என்னால் ஓட இல்லாமல் போயிட்டது. என்னென்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தொடர்ந்து ஒரு 9 நாள் 8 நாள் திடீரெண்டு காலத்துக்கு அப்புறம் சைக்கிளோட உடம்புல தெரியும் சின்ன சின்ன நோக்கள் வர தொடங்கிட்டது. அப்போ திரும்பியும் இந்த தொடங்கிட்டேன். இப்போது கொஞ்சம் பரவாயில்லை, உடம்பும் வெயிட் லாஸும் வந்து நான் உணரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நொதன் ஹாஸ்பிட்டல். நான் உங்களை காட்டுறேன். இங்கே பாருங்கள், நொதன் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட தான் போகிறேன். இப்படி சைக்கிளில் என்ன மாதிரி பயணங்களை செய்வீங்கன்னு சொன்னால், இப்படி வைத்தியசாலைகளுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் திருநெல்வேலி வந்து இது பரமேஸ்வரா சந்தி வந்தாச்சு. பல்கலைக்கழகத்தால் தான் நான் போகிறேன். ஒரு இடத்துக்கான பயணத்தை தொடர்றேன். அதனால் இப்போ பரமேஸ்வரா சந்திக்கு வந்தாச்சு. வேறு நளின் ஐடி சென்டர் இருக்குது, இங்கே திரும்பி அப்படியே போவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாயில் வந்து ஒரு ப்ரோக்ராம், மானிப்பாய் ஹிந்தி காலேஜில் அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன்.